உடனே அண்ணனுக்கு திடீர்னு கோவம் வந்து, அண்ணா திருமாவளவன் ஒரு சீனியர் லீடருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சியில் உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 15 நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை. முந்தா நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேன், அண்ணா நீங்கள் போகலின்னா அவரு போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நான் தான் அனுப்பிச்சேன். சரி நீங்கள் தான் அனுப்பிச்சிங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கின்றார்களே உங்கள் கருத்தா? அப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டில் இருக்கான்? முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, கட்சி உங்கள் கண்ட்ரோல் இருக்கான். இது தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவன் பேசுகிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கன்னா, மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு, அது தெரியாமல் யாரோ கம்ப்யூட்டரில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் எதிர்க்கும் போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னு தெரியும். கடைசியாக உள்ளூர் அமைச்சரனுடைய மச்சானுக்கு தான் போகும். அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 500 ரூபா பணம் எங்கிருந்து வருதுங்க. பிஜேபியை வழிநடத்துவது அதானியா பிரதமர் மோடியான்னு சொல்லி திருமாவளவன் இது எதுக்குன்னா, திருமாவளவனுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு. முந்தா நேற்று நான் திருமாவளவனை பற்றி கேட்டேன், விசிகே கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவன் அவர்களா இல்லை அவருடைய துணை பொதுச் செயலரான்னு கேட்டேன். உடனே அண்ணனுக்கு திடீர்னு கோவம் வந்து, அண்ணா திருமாவளவன் ஒரு சீனியர் லீடருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சியில் உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 15 நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை. புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன். சரி ஓகே, நீங்கள் போகலை, உங்கள் இஷ்டம். ஏங்க நான் போகலை அப்படின்னா, அது வந்து கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வந்துடும்ப்பா, போகலை, உங்கள் இஷ்டம். முந்தா நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேன், அண்ணா நீங்கள் போகலின்னா அவரு போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நான் தான் அனுப்பிச்சேன். சரி நீங்கள் தான் அனுப்பிச்சிங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கின்றார்களே உங்கள் கருத்தா? அப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டில் இருக்கான்? அதற்கு திருமாவளவன் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணா இன்றைக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் விசிகேவும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலிங்கன்னா, இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, 18 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நான் நியாயமாக வைத்த கேள்வி, உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, கட்சி உங்கள் கண்ட்ரோல் இருக்கான். இது தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவன் பேசுகிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? வேறங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் வந்து மத்திய அரசனுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுகிறீங்கன்னா, தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள், முடி திருத்துவதற்கான பயிற்சி, அயன் பாக்ஸில் வந்து ட்ரைனிங், இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள். டெய்லரிங் பயிற்சி, புதிய கல்விக் கொள்கைன்னு தமிழக அரசு நீதிபதி சந்துரு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி. அப்போ இதெல்லாம் ஜாதி ஊக்குவிக்கிறது இல்லையாங்கண்ணா? அயன் பாக்ஸ் ட்ரைனிங், முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங், மீனவர்களுடைய குழந்தைகளுக்கான ட்ரைனிங், இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கண்ணா? மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த 5 சமுதாயமும் 13 இதர சமுதாயம் 18 பேர் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அந்த தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் உங்களை மேம்படுத்தி அடுத்த கட்டம் போகிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன். சரி இல்லை, புதுசாக நீங்கள் பண்ணுறீங்களா? உங்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வாங்கிக்கிங்க. இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் முத்ரா நம்ம தான் நம்பர் 1. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி இதை குலக்கல்வின்னு சொல்லலாம்? 18,000 கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க, இவ்வளவு பணம் வருது, இந்தியா முழுவதும் வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு, அது தெரியாமல் யாரோ கம்ப்யூட்டரில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் எதிர்க்கும் போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னு தெரியல. அதனால் இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். சரி, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசுக்கிட்ட பணம் கேட்பாங்க. அடுத்து அந்த ட்ராமாவை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, இல்லை மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம், இதற்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும், இல்லாட்டி வடக்கு தெற்கு வாழ்கிறது தெரியுது, அப்புறம் ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப அந்த கதையை பேசுவாங்க. அதனால் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கிறாங்க. தமிழகத்தில் இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்ந்த திட்டமாக இருக்குங்கன்னா, அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தையெல்லாம் கேன்சல் பண்ணுமில்ல? நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும், டெய்லரிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லட்டும், முடித்திருத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், இதெல்லாம் மாநில அரசு வச்சுருக்கிறாங்களே. இதெல்லாம் நம்முடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த திட்டத்தை நடத்துகிறாங்களே. ஆதி திராவிட இளைஞர்களுக்காக போட்டிருக்கீங்களே,
அப்போ ஆதி திராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்கள் குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா? அது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? சரிங்கண்ணா. 4 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. கட்சியோட கட்டுப்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கண்ணா. ரொம்ப சிறப்பாக இருக்குது அண்ணா. நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. ரொம்ப சிறப்பாக நம்முடைய தலைவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாம் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாங்கன்னா இன்றைக்கி நாகப்பட்டினம் போகிறோம். எங்களுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கும் பொழுது தான் மாரடைப்பால் இறந்துட்டாங்க. அவர்களுக்கு இன்றைக்கி படத்திறப்பு விழா. அதனால் எல்லோரும் அங்கே போயிட்டுருக்குறோங்கன்னா மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார். இதுவரை ஒரு என்னென்ன எதிர்பார்க்குறது நம்ம தொண்டர்கள்ட்ட 3 மாதம் எந்த வேலையும் செய்யாமல் கடுமையான சூழ்நிலையில் எல்லாரும் வீடு வீடாக போய் ஒரு இடமாக மோடி ஐயா எடுத்துகிட்டு போய் இத்தனை உறுப்பினர்களை சேர்த்துருக்குறாங்க. இப்போ மிக முக்கியம், நம்ம கட்சியினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். உறுப்பினர்கள் வந்துட்டாங்க. இந்த 14, 15 நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் 1200 பேர் தேர்வு செய்யணும். அதன் பிறகு மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர், தேசிய தலைவர் நல்லா ஜனவரி 2க்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸுங்கண்ணா. ஒரு 5 ஆண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோங்கண்ணா. ஒரு தலைவர் இங்கே கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது. ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதியவர்கள் வர்றாங்க, கட்சியை வழி நடத்துகிறாங்க. இந்த முக்கியமான பணியில் நாங்கள்லாம் இருக்கிறோம். அதில் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பணிச்சுமை காரணமாக, வேறு பணி காரணமாக எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அந்த ஒரு நிகழ்வுக்காக, அந்த துக்ககரமான ஒரு நிகழ்வுக்கு தான் நாங்கள் எல்லாம் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. நான் ஃபைல்ஸ் 1 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 2 விட்டுருக்கோம். இந்த ஃபைல்ஸ் 3 எலெக்ஷன் வரட்டுங்கன்னா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஃபைல்ஸ் 3 கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கண்ணா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சியில் எடுத்துக்கிறாங்க. அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த டெண்டர்லாம் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த 3 ஆண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா. கம்ப்ளீட்டாக எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ, அது யாருக்கு போயிருக்கு, எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கு என்ன சொந்தம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா தான் இருக்கிறாங்க. அதையெல்லாம் 2025 ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம். அதுதான் டிஎம்கே 1ஐ விட, டிஎம்கே 2 ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியாக உள்ளூர் அமைச்சரனுடைய மச்சானுக்கு தான் போகும். அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 500 ரூபா பணம் எங்கிருந்து வருதுங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. பார்ப்பங்கண்ணா. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.